எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸல்ல அடுத்து ஒரு 3 ஷார்ட்கட்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி ஒரு 5 ஷார்ட்கட்ஸ் பத்தி சொல்லியிருந்திருப்போம். அதை நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சோ வாங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன, ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்ல ஒரு ட்ரிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏஜ் கால்குலேஷன் பண்ண போறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கு, ஒரு 5 டேட் ஆஃப் பர்த்ஸ் நான் வச்சிருக்கேன். இதுவே வந்து நம்ம ஒரு 500 டேட்டாஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு டேட்டா பர்த்ஸ் இருக்கு அப்படின்னா, அதுக்கு கரண்ட் அவங்க இன்னைக்கு டேட் வரைக்கும் அவங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கறத எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, சோ எந்த செல்லுல உங்களுக்கு ஏஜ் வந்து வரணுமோ அந்த செல்லுல வச்சுட்டு ஈக்குவல் டு டேட் டிஐஎஃப், டேட் டிஃபரன்ஸ்னு அர்த்தம். சோ பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள இப்ப நீங்க டேட் ஆஃப் பர்த் எந்த செல்லுல கொடுத்துருக்கீங்களோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா டுடே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, டுடே அப்படின்னு. இந்த ஃபங்க்ஷன் வந்து கரண்ட் டேட்டை எடுத்துக்கும். போட்டுட்டு கமா நமக்கு வந்து ஏஜ்ல இருந்து இயர்ஸ் தான் வேணும். எத்தனை இயர்ஸ் அவங்களுக்கு எத்தனை இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ டபுள் கோட்ஸ்ல கேபிட்டல் ஒய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஆம்பர்சண்ட்ங்கிறது கன்கார்டினேஷன்ல எனக்கு என்ன ஸ்ட்ரிங் வரணும்னு சொல்றது. சோ கன்கார்டினேஷன்ல எனக்கு டபுள் கோட்ஸ்ல இயர்ஸ் அப்படிங்கிறது வரும். போட்டுட்டு என்டர் அடிங்க. 29 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சா. சோ அந்த இயர்ஸ் சேர்ந்து வரணுங்கிறதுக்காக தான் அந்த ஆம்பர்சண்ட் கொடுத்தோம். இப்ப இதை நீங்க திரும்ப ஒவ்வொரு வாட்டியும் டைப் பண்ண தேவையில்ல. இங்க இருந்து நீங்க டிராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்தந்த பர்டிகுலர் டேட் ஆஃப் பர்த்துக்கான ஏஜ் வந்து கரண்ட் டேட் வரைக்கும் உள்ள நிலவரத்துக்கு அவங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்து ரெண்டாவது ட்ரிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபார்மட் பெயிண்டரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ ஃபார்மட் பெயிண்டரை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சோ இப்ப என்கிட்ட இங்க ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள்ல டெஸ்ட் 1 அப்படிங்கிற டெஸ்ட்ங்கிற என்ட்ரிக்கு 3 ப்ராடக்ட்ஸ் இருக்கு, டெஸ்ட் 2க்கு வந்து 3 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சோ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த 3 செல்ல மெர்ஜ் பண்ணிடணும். 3 ரோவை நான் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா நான் இதை செலக்ட் பண்ணிட்டு எல்லாருமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்னு கொடுப்பீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கிட்டே போவீங்க. இப்ப 5 என்ட்ரி தான் இருக்கு, நோ ப்ராப்ளம். 5 என்ட்ரி இல்லாம கூட இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்ப நமக்கு இது ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுங்கிறதுனால இப்ப ஃபர்ஸ்ட் செல்ல மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு எது வரைக்கும் பண்ணணுமோ செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்துட்டு இங்க ஃபார்மட் பெயிண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணணும். அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்கும். இப்ப நீங்க எங்க இருந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணணுமோ அங்க இருந்து அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. செலக்ட் பண்ணிட்டு டிராக் பண்ணி விட்டுருங்க. எல்லா செல்ஸுமே உங்களுக்கு மெர்ஜ் ஆயிருக்கும். சோ இது ஈஸியா வந்து எவ்வளவு செல்ஸ் இருந்தாலும் நமக்கு அதை ஒரேதான் மெர்ஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஷார்ட்கட் தான் இந்த ஃபார்மட் பெயிண்டர் அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா, கால்குலேஷன் வித் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது எப்படி பண்றது. கால்குலேஷன் வித் டெக்ஸ்ட்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 50 kg அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கு, ரூபீஸ் 160 அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கு. சோ நான் இந்த ரெண்டுக்கும் எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறத இங்க கால்குலேட் பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ணுவேன்னா, இந்த செல் இன்டு இந்த செல் அப்படின்னு போடுவேன், என்டர் அடிவேன். இங்க என்டர் அடிச்சா எனக்கு ஃபார்முலால எரர் காமிக்கும். ஏன்னா இந்த ஃபார்முலா இந்த நம்பர்ல என்ன இருக்குன்னா டெக்ஸ்டும் சேர்ந்து இருக்கு. அப்ப இத எனக்கு டெக்ஸ்டும் அந்த இடத்துல விசிபிள் ஆகணும், ஆனா எனக்கு வேல்யூ கரெக்டா மல்டிப்ளை ஆகி வரணும். அப்ப அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் இந்த செல்ல ஃபுல்லா கேஜி ஐட்டம்ஸ் கொடுக்க போறீங்க, which means கிலோகிராம்ஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னா இந்த செல்ல பூரா செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கண்ட்ரோல் 1 அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட்டை கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் செல்ஸ் அப்படிங்கிறதுலயும் போகலாம். போனீங்க அப்படின்னா இதுல கஸ்டம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த கஸ்டம்குள்ள ஜெனரல் அப்படின்னு இருக்கும், அதை அழிச்சிட்டு இப்ப 50 kg நீங்க பின்னாடி தான் கொடுக்க போறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 0 அப்படிங்கறத போட்டு ஸ்பேஸ் விட்டு டபுள் கோட்ஸ்ல என்ன டெக்ஸ்ட் நீங்க அங்க கொடுக்க போறீங்களோ அதை இங்க நீங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி ரெண்டாவதுல ரூபீஸ் கொடுக்க போறோம். அதையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் செல்ஸ், கஸ்டம், ஜெனரல் அடிச்சுட்டு நம்ம எப்படி அமௌண்ட் கொடுக்க போறோம், ரூபீஸ் டாட் வச்சு அதுக்கடுத்து எவ்வளவு அமௌண்ட் கொடுக்க போறோம். ஸோ டபுள் கோட்ஸ்ல RS டாட் ஸ்பேஸ் விட்டு 0 இந்த ஃபார்மேட்ல நம்ம கொடுக்க போறோம். ஸோ ஓகேன்னு கொடுத்துட்டு இப்ப நீங்க 15 மட்டும் டைப் பண்ணிட்டு டேப் பிரஸ் பண்ணுங்க, அதுவே கேஜி வந்துடும். நீங்க கேஜி டைப் பண்ண வேண்டியது இல்லை. அதே மாதிரி 160 எவ்வளவு அமௌண்ட் மட்டும் டைப் பண்ணிட்டு டேப் பண்ணுங்க, ரூபீஸ் அங்க வந்து டிஸ்பிளே ஆயிடும். இப்ப அதே சேம் ஃபார்முலா ஈக்குவல் டு கொடுத்து இந்த செல்
இன்டு இந்த செல் கொடுத்துட்டு என்டர் அடிங்க. இப்ப கால்குலேட் ஆயிடும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு பண்ணி காமிக்கிறேன். 10 அப்படிங்கிறது நான் வெறும் 10 மட்டும் தான் டைப் பண்றேன். அடுத்து நான் செல்லுக்கு நகண்டு வந்துடுறேன். சரியா? சோ அடுத்து 150 அப்படின்னு டைப் பண்ணிட்டு அடுத்து இந்த செல்லுக்கு நகண்டு வந்துடுறேன். அங்க ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இப்ப இங்க இருந்து நீங்க அந்த ஃபார்முலாவை டிராக் பண்ணிக்கோங்க. சோ தட்ஸ் இட். 1500 அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. சோ ஒரு டெக்ஸ்டோட இருக்கிற ஒரு வேல்யூவை நான் எப்படி கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியான வே. சோ இதுதான் வந்து இந்த வீடியோல இந்த 3 ஷார்ட்கட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபர்தர் மோர் வீடியோஸ்லயும் நிறைய ஷார்ட்கட்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.